அதில் அவருடைய பங்கு 40%, மீதி 60% அவருடைய தெரிஞ்சவர்கள் பூல் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து இஸ் கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஏர்லைன்ஸ் லைக் டெல்டா ஏர்லைன்ஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ் இன் அமெரிக்கா. அந்த டெல்டா ஏர்லைன்ஸ் மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஏர்லைன்ஸ் நடத்துகிற மாதிரி. முதல்ல ஏர்லைன்ஸ் நடத்துறதுக்கு பணம் இருந்தால் போதும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் எந்த ஏர்லைன்ஸுமே உலகத்தில் அவங்க நேராக போய் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதில்ல. இப்போ இவங்களே எங்கள்கிட்ட பணம் இருக்க ஏர்லைன்ஸை போய் ஏர்க்ராஃப்ட் வாங்கணும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இல்லைனா மேனுஃபேக்சரிங் கம்பெனி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே போயிங் எடுத்துக்கோங்க, ஏர்பஸ், எந்த கம்பெனி எடுத்தாலும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஏர்க்ராஃப்டில் நிறைய பேர் ஏற்கனவே எனக்கு 500 ஏர்க்ராஃப்ட் வேணும், 200 ஏர்க்ராஃப்ட் வேணும், 300 ஏர்க்ராஃப்ட் வேணும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல்ல தருவாங்க. இந்த கம்பெனிகளுக்கு பேர் வந்து லீசிங் கம்பெனின்னு பேர். நான் ஒரு பெரிய பணக்கார உலகத்துலனா நான் லீசிங் கம்பெனி